நமஸ்காரம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். ஞானம் இன்று ஒரு தகவல். நேற்று இந்த ஐ ஃபேக்டரை பற்றி பார்த்தோம். அந்த ஐ ஃபேக்டர் என்பது எவ்வாறு மனித குலத்திலே மக்களை பிரித்து வைக்கின்றது என்பதை பார்த்தோம். அதை இன்று சற்று விவரமாக பார்க்கலாம், எவ்வாறு நடக்கின்றது என்று. இந்த ஐ ஃபேக்டர் என்று சொல்லப்படுவது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தினசரி வாழ்க்கையிலே ஒவ்வொரு க்ஷணத்திலும் ஒரு முகமூடியை அணிந்து கொள்கின்றான். அதாவது நான் என்னுடைய குழந்தையை பார்க்கும் பொழுது நான் அப்பா, குழந்தையினுடைய அப்பா என்ற ஒரு ஐடென்டிட்டியை நான் உண்டாக்கி கொள்கின்றேன். அது முகமூடி என்று வைத்துக்கொள்ளலாம், அல்லது ஐடென்டிட்டி என்று வைத்துக்கொள்ளலாம். அப்பா குழந்தையை பார்த்தவுடன் நான் எனக்கு என்ன ஞாபகம் எண்ணம் வருகின்றதுனால் நான் அந்த குழந்தையினுடைய தந்தை என்ற எண்ணம் வருகின்றது. அப்பொழுது அந்த அந்த அடிப்படையிலே, அந்த ஐடென்டிட்டியினுடைய அடிப்படையிலே நான் என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்கின்றேன். அது என்ன குணாதிசயங்களை வெளிப்படுத்த வேண்டுமோ, என்ன கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமோ அவற்றை செய்கின்றேன். தந்தையாக நான் என்னுடைய மனைவியோடு பேசும்பொழுது நான் அந்த பெண்ணோட கணவன் என்ற ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கி விடுகின்றது. அதாவது சமூக பந்தம், அது ஒரு ஐடென்டிட்டி தான், கணவன். அப்போது கணவன் என்பதற்கு உண்டான ஒரு குணாதிசயங்கள், கணவனுக்கு உண்டான இயல்புகள் அல்லது பழக்க வழக்கங்கள், இவற்றையெல்லாம் நான் அனுபவிக்க ஆரம்பித்து விடுகின்றேன், வெளிப்படுத்துகின்றேன். கணவன் குழந்தையை பார்க்கும்பொழுது அப்பா, என்னுடைய பெற்றோரை பார்க்கும்பொழுது நான் அவருடைய மகனாக மாறிவிடுகின்றேன், இன்னொரு ஐடென்டிட்டி. என்னுடைய நண்பனை பார்க்கும்பொழுது ஒரு நண்பனாக மாறிவிடுகின்றேன். அலுவலகத்திலே வேலை செய்யும்பொழுது நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்பவராகவும் எனக்கு மேல் உள்ளவர்கள் அதிகாரிகளாகவும் உண்டாகின்றனர். அது ஒரு ஹைரார்கி. அதற்குண்டான ரோலை நான் எடுத்துக்கொள்கின்றேன். ஒரு கோயிலுக்கு செல்லும் பொழுது நான் ஹிந்து என்றால் நான் அந்த ஒரு ஹிந்துவாக என்னை நான் நிர்மாணித்துக் கொள்கின்றேன். கோயிலுக்கு செல்லும்பொழுது நான் இந்துவாக ஒரு உருவத்தை உண்டாக்கி கொள்கின்றேன். அப்போ இந்து என்பதற்குண்டான ஒரு பின்புலங்கள் எல்லாமே என்னுள் அடங்கி விடுகின்றது. அப்பொழுது நான் மற்றவரிடம் அந்த நேரத்தில் பேசும்பொழுது நான் இந்துவாகவே பேசுகின்றேன். அதாவது மற்றவரிடம் பேசும்பொழுது அவர்கள் மற்ற மதத்தினாக இருக்கும் பட்சத்தில் நான் இந்துவாகத்தான் நான் பதிலளிப்பேன். கோயிலுக்கு செல்லும்போது என்னுடைய சாதி சங்கங்களில் நான் போய் பேசும்போது அந்த சாதி என்ற பிரமையை நான் உண்டாக்கி கொள்கின்றேன். ஜாதி என்ற ஒரு பின்புலம், ஜாதி என்ற ஒரு அடிப்படை, அதை நான் பின்பற்ற ஆரம்பித்து விடுகின்றேன். ஒரு ஒரு அலுவலக அமைப்பு என்று வைத்துக்கொள்ளலாம், அல்லது தொழில் அமைப்பு என்று வைத்துக்கொள்ளலாம். அதாவது நான் ஒரு மருத்துவர் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது நான் என்னுடைய மருத்துவருடைய சங்கத்திலே நான் மருத்துவனாக தான் நான் என்னை பார்த்து கொள்கின்றேன். அப்பொழுது அந்த மருத்துவர்களுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய என்ன குணாதிசயங்கள், அவர்கள் எவ்வாறு ஒற்றுமையாக இருந்தால் என்ன ஒரு அடைய முடியும் என்பதெல்லாம் பற்றி பேசுவதில் நான் ஒரு மருத்துவனாக அங்கமாகி விடுகின்றேன். That is an identity. I identify myself as one of the doctors of a group. A group can be a religion, a group can be caste, a group can be a profession, a group can be a social order, a group can be an economic order. எல்லாமே ஒவ்வொரு விதமான சார்பு நிலைகள், ஐடென்டிஃபிகேஷன்ஸ்லேயே நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றேன். இவ்வாறு தான் நடக்கின்றது. நாள் முழுவதுமே அவ்வாறு என்னுடைய முகமூடிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அந்த முகமூடிகள் மாறுவதன் மூலமாக நான் அதற்கேற்றாற்போல் நான் நடந்து கொள்கின்றேன். அப்பொழுது ஆனால் அந்த முகமூடியை நான் அணிந்து கொள்வதனால் என்ன நடக்குது என்றால், நான் மற்றவர்களுடைய ஒரு இருப்பு நிலையிலிருந்து நான் என்னை பார்ப்பதில்லை. அதாவது என்னுடைய கருத்து என்னுடைய முகமூடிக்கு ஏற்றாற்போல் தான் இருக்கும். நான் மற்றவர்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனெனில் அவர்கள் வேறு, நான் வேறு, அவர்கள் வேறு. ஏனெனில் நான் அணிந்திருக்கும் முகமூடி என்பது ஒரு குறிப்பிட்ட பின்புலத்தை உடையது. அதனால் அதற்கேற்றாற்போல் தான் நான் நடந்து கொள்கிறேன். இவ்வாறு தான் நடக்கின்றது. ஆனால் தான் எப்பொழுதுமே ஒற்றுமை என்பது உண்டாவதே இல்லை. ஒவ்வொருவரும் அவருடைய முகமூடிக்கு பின் ஒளிந்து கொண்டு அந்த முகமூடியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு சாதாரண அளவிலே இருக்கலாம், அல்லது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனால் ஒரு தீவிரவாதமாக மாறிவிடுகின்றது. இதுதான் நடக்கின்றது.
நாடுகளுக்குள்ளே எடுக்கக்கூடிய சண்டைகள் எதனால் உருவாகின்றது என்றால் இந்த நாடு ஒரு முகமூடியை அணிந்து கொள்கிறது. அதாவது அந்த நாட்டின் தலைவர் ஒரு முகமூடியை அணிந்து கொள்கின்றார். எதிரே இருக்கும் நாடு அவர் ஒரு தலைவர் அந்த நாட்டின் முகமூடியை அணிந்து கொள்கின்றார். அந்த முகமூடியை இருவருமே காப்பாற்றுவதற்காக போரிடுகின்றோம். ஆனால் சண்டை நடக்கின்றது. உலகத்தில் அப்படித்தான் நடக்கின்றது, குடும்பத்தில் அப்படித்தான் நடக்கின்றது, சமுதாயத்தில் அப்படித்தான் நடக்கின்றது. அப்போது இந்த ஐ ஃபேக்டர் என்று சொல்லப்படுகின்ற முகமூடி எவ்வாறு நம்மை அடிப்படையிலேயே பிரித்து வைத்திருக்கின்றது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். எவ்வாறு வெளியிலே வருவது இதிலிருந்து? ஏனென்றால் நம்மில் ஊறி போய்விட்டது, நம்மிலே ஊறி போய்விட்டது. பாருங்கள், இப்பொழுது நம் சாலையிலே நடந்து செல்லுகின்றோம். நான் ஒரு இந்து மதத்தினவர் என்று வைத்துக் கொள்ளலாம். நான் சாலையிலே நடந்து செல்கின்றேன். சாலையில் நடந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு கோயில் தென்படுகின்றது. அந்த கோயிலை பார்த்தவுடன் என்னை அறியாமல் நான் வணங்க ஆரம்பித்து விட்டேன். அந்த கோயிலை பார்த்தால் என் மனதிலே ஒரு புனித உணர்வுகள் உண்டாகின, ஒரு பயபக்தி உண்டாயிற்று, ஒரு இறை தன்மையை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. அதை ஒரு புனிதமான தலமாக வணங்கிவிட்டு அப்பால் செல்கின்றேன். சிறு தூரம் கழித்து சென்று போய் பார்த்தோம்னால் அங்கே ஒரு இது இருக்கின்றது, ஒரு மசூதி இருக்கின்றது. அல்லது இன்னும் சிறிது தூரம் சென்று பார்த்தால் அங்கே ஒரு சர்ச் இருக்கின்றது. ஆனால் இந்த மசூதி அல்லது சர்ச் இரண்டையும் நான் கடந்து செல்லும் பொழுது எனது மனதிலே எந்த விதமான பக்தி உணர்வு வரவே இல்லை. எனது மனதிலே எந்த விதமான பயபக்தியும் உண்டாகவில்லை. எனது மனதிலே ஒரு கடவுள், அவரை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் துளிக்கூட வரவே இல்லை. நான் அவற்றை சாதாரணமாக கடந்து செல்கின்றேன். சொல்லப்போனால் மூன்றுமே கட்டிடங்கள் தான். இந்துக்களுக்கு கோயில் இறைவன் இருப்பிடம் என்று நினைக்கின்றார்கள். முஸ்லீம்கள் அந்த மசூதி என்பது இறைவன் இருப்பிடம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் சர்ச் இருக்கும் இடத்தை, சர்ச் இருக்கும் கட்டிடத்தை புனிதமான கருதுகின்றார்கள். அப்பொழுது மாறுபட்ட கருத்துக்கள் மனிதனிடத்திலிருந்தே உற்பத்தியாகின. அப்போது யார் காரணம் என்றால் அந்த மனிதன், அவனுடைய முகமூடி, அவனுடைய பின்புலம், அதுதானே காரணம். மூன்றுமே கட்டிடங்கள் தான். ஆனால் ஒன்றில் மட்டும் பக்தியும் பரவசமும் வருகின்றது, மற்றதை பார்த்தால் ஒரு சலனமும் ஏற்படவில்லை. இதுதான் ஐடென்டிஃபிகேஷன். எனது கொடியை பார்த்தால் நான் சல்யூட் அடிக்கின்றேன். எனது தேசிய கொடியை பார்த்தால் நான் சல்யூட் அடிக்கின்றேன். ஆனால் மற்ற நாடுகளுடைய கொடி ஏற்றப்படும் பொழுது அமைதியாக உட்கார்ந்து இருக்கின்றேன். அவற்றை பற்றி கவலை கூடப்படுவதில்லை. ஏன்? ஏனெனில் எனது நாடு, எனது கொடி என்று நான் என்னை ஐடென்டிஃபை பண்ணி வைத்துக் கொண்டேன். அப்பொழுது அந்த ஒரு என்னவாகின்றது என்றால் ஒரு மனத்திலே மனோலயம் உண்டாகி விடுகின்றது. என்னை பொறுத்த மட்டிலே நாடு, கொடி, தேசியம் என்றெல்லாம் இரண்டு நாடுகள் ஒரு விளையாடு, ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுகிறேன் என்று வைத்துக்கொண்டால் நான் எனது நாட்டை தான் சப்போர்ட் செய்கின்றேன். எனது நாட்டு வீரர்கள் விளையாடும் பொழுது ஒரு நன்றாக விளையாடினால் நான் அவற்றை ஊக்கப்படுத்துகின்றேன், கைத்தட்டுகின்றேன். ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு சென்று விடுகிறேன், உணர்ச்சியினுடைய உச்சக்கட்ட நிலைக்கு சென்று விடுகின்றேன். ஆனால் எதிரே இருக்கும் அணியினர், அந்த நாட்டினர் மிக பிரமாதமாக விளையாடினால் கூட நான் அமைதியாக இருப்பேன், சலனமற்று இருப்பேன். எந்தவித உணர்ச்சியும் வராது. என்ன நடக்கின்றது? அங்கே விளையாடப்படுவது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டில் யார் ஒரு தன்னுடைய ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸை வெளிப்படுத்துகின்றார்களோ யாராக இருந்தாலும் பாராட்ட வேண்டும் அல்லவா? ஆனால் அப்படி செய்வதில்லை. என்னுடைய நாட்டு வீரர்கள் செய்தால் நான் பாராட்டுகின்றேன், அதை நான் பாராட்டுவதில்லை. இப்படித்தான் நடக்கின்றது. எனது சமுதாயத்தினுடைய சங்கத்தில் சென்றால் அங்கேயும் அப்படித்தான் நடக்கின்றது. ஏன்னா சாதி சங்கங்கள் அங்கே சென்றாலும் அப்படித்தான் நடக்கின்றது. சாதி, மதம், எல்லாவற்றிலும் மொழியை மற்ற மொழிகள், வெவ்வேறு மொழிகள் பேசுபவர்களிடத்தில் நாம் இருந்தால் நான் என்னுடைய மொழியைத்தான் தாங்கி பிடிப்பேன், மற்ற மொழிகளை பற்றி நான் கவலைப்படுவேன். இவை எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஐ ஃபேக்டர்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன, நாள் முழுவதும் உருவாகி கொண்டே இருக்கின்றன. அவ்வாறு உருவாகி கொண்டே இருப்பதனால் தான் நாம் எடுக்கின்ற நிலைப்பாடுகள் பிளவுகளை உண்டாக்குவன இருக்கின்றன. இரண்டாவது, அந்த நிலைப்பாடுகள் மனதிலே பர்மனண்டாக தேங்கி விடுகின்றன. மனம் என்பது ஒரு உரைநிலைக்கு போய்விடுகின்றது. அந்த உரைநிலையிலிருந்து நம்மால் வெளியிலே வருவது மிக மிக கடினம். ஏனெனில் அது காலங்காலமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. நாம் சுயமாக ஒரு முயற்சி எடுத்து அந்த உரைநிலையிலிருந்து வெளியிலே வர வேண்டும் என்று நினைத்து கூட பார்ப்பதில்லை. ஏன் இந்த மனம் உரைநிலையில் இருக்கின்றது, ஏன் மனது ஒரு திரவ நிலையில் இருக்கக்கூடாது என்றெல்லாம் நான் யோசிப்பதே கிடையாது. ஏனெனில் ஆனால் நீங்கள் குழந்தையாக இருந்தபொழுது உங்கள் மனம் திரவ நிலையில் தான் இருந்தது. எந்த விதமான பிடிப்பு நிலைகளும் அதில் கிடையாது, எந்த விதமான சார்பு நிலைகளும் கிடையாது. குழந்தையினுடைய மனம் ஒரு தெளிந்த ஆறு போல ஓடிக்கொண்டே இருக்கும், எவற்றிலுமே தேங்கி நிற்காது. ஆனால் வளர வளர நாம் என்ன ஆகிவிட்டோம் என்றால் நம் மனதிலே அங்கங்கே சிறு சிறு அணைகளை கட்டிவிட்டோம். தடுப்பணைகள் என்று சொல்வார்களே வெளி உலகில், தடுப்பணைகள். அத்தகைய தடுப்பணைகள், ஆயிரக்கணக்கான தடுப்பணைகளை நாம் கட்டிவிட்டோம். அதனால் என்னவாகின்றது, அங்கங்கே தேங்கி விடுகின்றோம்.
அங்கங்கே தண்ணீர் தேங்கி விடுகின்றது போல தடுப்பணைகளிலே, அதுபோல் நம் மனதிலே சார்பு நிலைகளிலே அங்கங்கே தேங்கி விடுகின்றோம். அவற்றிலிருந்து விடுபட்டு வர வேண்டும் என்று நினைத்து கூட பார்ப்பதில்லை. அவ்வாறு இருப்பது தவறு. அதன் மூலமாக நம்முடைய மனிதத்தன்மையோ அல்லது இறைத்தன்மையோ வெளிப்படுத்த முடிவதில்லை. அதற்கு தடையாக இந்த சார்பு நிலைகள் இருக்கின்றன என்று யோசித்து கூட பார்த்ததில்லை அல்லவா? அப்பொழுது இந்த ஐ ஃபேக்டர் வந்து எந்த அளவுக்கு மிக மிக மோசமான ஒரு மனிதனை உருவாக்கி வைத்திருக்கின்றது. எல்லா பிறவிகளிலுமே உயர்ந்த பிறவியான மனிதன், தன்னையே உயர்த்தி கொள்ளக்கூடிய தகுதி பெற்ற மனிதன், தன்னையே உயர்த்தி கொள்வதற்கான சக்தி பெற்ற மனிதன், அதை பற்றி சிறிதுமே யோசித்து பார்க்காமல் தன்னை விட கீழே இருக்கின்ற ஐந்தறிவுள்ள உயிரினங்கள் போல வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றானே என்று நினைத்தால் மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. ஆனால் உயர முடியும். உயர செல்வதற்கு நம்மளுடைய ஐ ஃபேக்டர் என்பது சாக வேண்டும். அதைத்தான் போன காணொலியிலே சொல்லியிருந்தோம். அந்த ஐ ஃபேக்டர் என்பது சாக வேண்டும். தினசரி அதை சாக அடிக்க வேண்டும். ஆனால் நான் சாகக்கூடாது. நான் என்றால் எனக்குள் இருக்கும் இறைத்தன்மை. அந்த பெரிய நான் என்ற ரமணர் சொல்வார். அந்த பெரிய நான் என்பது நம்மிடம் இருக்கின்றது. அந்த பெரிய நான் தான் வெளிப்பட வேண்டும். அந்த சிறிய நான் என்று சொல்லப்படுகின்ற ஐ ஃபேக்டர் அழிய வேண்டும். இதற்கு உண்டான முயற்சிகளில் நாம் தினசரி ஈடுபட வேண்டும். அவ்வாறு தினசரி ஈடுபட்டு அந்த இறை நினைவோடு நாம் வாழ்ந்தோமானால் நாம் சுலபமாக அந்த ஐ ஃபேக்டரை அழித்து விடலாம். அவ்வாறு அழிக்கும்போது நம் மனம் திரவ நிலைக்கு சென்றுவிடும். எப்பொழுது மனம் திரவ நிலைக்கு செல்லுகின்றதோ அப்பொழுது நீங்கள் ஞானம் அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். நன்றி, வணக்கம்.